அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம அட்டகாசமாக நம்ம ரோஜா செடியெல்லாம் தளிர் விடணுமா, பூக்கள் பூக்கணுமா? வாங்க நம்ம என்னென்ன பண்ணுறோன்றதை நம்ம அப்படியே வீடியோவில் சொல்லிகிட்டே போகலாமா. ஃபஸ்ட்டுங்க கட் பண்ணி விட்டுருங்க. ரெண்டாவது மண்ணெல்லாம் கிளறி விட்டுடுங்க. நல்லா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுடணும். மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு நம்ம வந்துங்க பெருசாக செலவு பண்ண வேண்டாங்க. நல்லா கருப்பு உளுந்தை காய வச்சுடுங்க. ஒரு 2 நாள் வெயிலில் நல்லா காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு அதில் பவுடராக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் எறும்பு பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளறி விட்ட எல்லாத்துலேயும் ஒரு கைப்பிடி அளவு போடும்பொழுது ரோஜா தளிரும் மொட்டுக்களும் நிறைய விடுங்க. பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரோஜா செடிகள்லாம் சின்னதாக தாங்க வாங்கி வச்சுருந்தோம். இன்றைக்கி பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு. எப்படியும் டெய்லி ஒரு 10 பூக்கள் கொடுத்துட்றாங்க. ரோஸ் எல்லா கலர்லேயும் 1 2ன்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. நல்ல சைஸும் நல்ல பெரிய சைஸாக வராங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த உரங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல பெரிய சைஸாக வந்துடுறாங்க. காரணம் இதில் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குங்க. ஒரு செடிக்கு என்ன தேவையோ அத்தனையும் இந்த ஒரே பொருளை இருக்கிறதுனால இந்த ஒரு பொருள் போதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம எப்படி நமக்கு சத்துக்கள் எது இதில் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே தாங்க நம்ம செடிகளுக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் எல்லாத்துலேயுமே எனக்கு ரிசல்ட்டு நல்லா தான் கொடுத்துருக்குது. என்னென்னா ஒன்றுத்தில் ஒவ்வொரு சத்து இருக்கும். இந்த 3 சத்துமே இந்த ஒரே பொருளாக இருக்குங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள்.